பங்குனி மாதம் இந்த மேசராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னாங்க, இது ஒரு நல்ல மாதம் அப்படின்னே நீங்கள் எடுத்துக்கிடலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க, பொருளாதாரம், குடும்பம் எல்லாவற்றிலுமே ஒரு அடிப்படையை அமைச்சு கொடுக்குற ஒரு அற்புதமான மாதமாக இது அமைகிறது. பொருளாதாரம்னு வரும்போது பார்த்தீங்கன்னாங்க, 11ஆம் இடம் நல்ல பலமாக சனி புத தொடர்பில் வலுப்பெற்ற ஒரு நிலையில் இருக்குங்க. கையில் 4 காசு புழக்கத்தை எப்போவுமே கொடுத்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் தொழில் ரீதியான ஒரு நல்ல நகர்வு, உத்தியோகத்திலும் ஏற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளுக்குள்ளே இருக்குங்க. குறிப்பாக கடன் தொந்தரவுகளில் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடனால் ஏற்படுகின்ற பிரச்சனைகள், கடனால் ஏற்படுகின்ற மன அழுத்தம் குறையும் இந்த மாதம். அந்த மாதிரியான ஒரு ஏற்றங்களை வழங்குகின்ற ஒரு மாதம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் ஹெல்த் ரிலேட்டடாக என்ன பிரச்சனைகள் இருக்கோ அந்த உடல்நல தொந்தரவுகள் படிப்படியாக கட்டுக்குள் வருவது மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த காலகட்டமாக இது அமையும். அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டம் நீங்கள் எதை நோக்கி பயணப்படுகின்றீர்களோ, எதை நோக்கி நீங்கள் உங்களுடைய இலக்குகளை வைக்கின்றீர்களோ அந்த இலக்குகளை அடையிறதுக்கான வழிகள்லாம் டக்குன்னு கிடச்சிக்கிட்டே இருக்கும். உங்கள் தசாபுத்தி மட்டும் வலுத்துருச்சு, உண்மையிலே நல்ல அமைப்புகள் இருந்துருச்சு. மேச ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் அப்படிங்கிறது ஒரு பொன்னான மாதம் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எதிலெல்லாம் அடி வாங்கினீங்களோ, யார் முன்னாடியெல்லாம் தலை குனிஞ்சிங்களோ அதெல்லாம் நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஆகச்சிறந்த காலம் மேசராசி நேயர்களுக்கு.